வணக்கம் நண்பர்களே. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இந்த கேள்விக்கு உங்க மனசுக்குள்ள உண்மையா பதில் சொல்லுங்க. நீங்க காலையில எழுந்த உடனே உங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்துறீங்களா? அல்லது வாழ்க்கை உங்கள கட்டுப்படுத்துதா? கண்ணை திறந்த அந்த முதல் நிமிஷம். அது சாதாரண நேரம் இல்ல நண்பர்களே. அது உங்க வாழ்க்கையை தீர்மானிக்கிற நேரம். ஆனா அந்த நேரத்துல நாம என்ன பண்றோம்? அலாரம் அடிச்சதும், இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு திரும்ப படுத்துக்கிறோம். அல்லது கண்ண திறந்த உடனே கை போனுக்கு போகுது. யாரோட வாழ்க்கைய பார்ப்போம்? நம்ம வாழ்க்கைய மறந்துட்டோம். இது சின்ன தவறு மாரி தோணும்ல? இல்ல நண்பர்களே, இதுதான் உங்க வாழ்க்கைய மெதுவா சிதைக்கிற பெரிய விஷயம். ஒரு உண்மை சொல்றேன். கவனமா கேளுங்க. ஒரு மனிதன் தோல்வி அடைவதற்கு பெரிய காரணம். அவனோட திறமை குறைவு இல்ல. அவனுடைய ஆரம்பம் தவறாக இருக்கிறது தான் காரணம். நாள் ஆரம்பம். நீங்க ஒரு நாள சரியா ஆரம்பிக்கலன்னா, அந்த நாள் முழுக்க சரியா போகாது. அந்த நாள் சரியா போகலன்னா, அது நாளைக்கு தொடரும். அது வாரமா மாறும். மாசமா மாறும். கடைசியில அது உங்க வாழ்க்கையா மாறிடும். இதுதான் உண்மை. ஆனா இங்க தான் வித்தியாசம். சில பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்தா ஒரு அமைதி இருக்கும். ஒரு தெளிவு இருக்கும். அவர்கள் அவசரப்பட மாட்டாங்க. அவங்க திணற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க வாழ்க்கைய காலையிலேயே வெல்லுறாங்க. நண்பர்களே, உலகத்தில் வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கைவிட மாட்டாங்க. அதுதான் காலை நேர கட்டுப்பாடு. நீங்க அந்த நேரத்த வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நாளை வெல்லலாம். ஒரு சின்ன கேள்வி நண்பர்களே. நம்மள எத்தன பேருக்கு இந்த உண்மை தெரியும்? நம்ம பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம கனவுகளை ஒத்தி வைக்கிறோம். நாளை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த நாளை ஒரு நாளும் வராத நாளா மாறிடுது. நீங்க இத உணர்ந்தீங்களா? இரவு வந்ததும். இன்னைக்கு என்ன சாதிச்சேன்? என்னையும் கேட்டா. மனசு அமைதியா இருக்காது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? காலை. சரியா இல்ல. நண்பர்களே, காலை நேரம் ஒரு பொக்கிஷம். அது யாருக்கும் 2வது முறை கிடைக்காது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்களோ, அதுதான் உங்க எதிர்காலத்த உருவாக்கும். நீங்க அத வீணாக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கையையே வீணாக்குறீங்க. ஆனா நீங்க அத சரியா பயன்படுத்தினீங்கன்னா, உங்க வாழ்க்கை முழுக்க மாறிடும். இது சாதாரண வார்த்தை இல்ல. இது உண்மை. அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறது. காலை எழுந்த உடனே செய்ய வேண்டிய சாணக்கியரின் 12 சக்தி வாய்ந்த பழக்கங்கள். இந்த 12 விஷயங்களும் சும்மா வழக்கங்கள் இல்ல. உங்க வாழ்க்கைய மாற்றும் ஆயுதங்கள். நீங்க இத ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சாதாரண மனிதன் இல்ல. ஒரு கட்டுப்பாடு கொண்ட மனிதன். அதனால இந்த வீடியோவ பார்த்துட்டு போகாதீங்க. முடியும் வரை பாருங்க. மனசுல பதிய வச்சுக்கோங்க. முக்கியமா நடைமுறைப்படுத்துங்க. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, நான் என் காலைய வெல்லுவேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ உங்க வாழ்க்கைய மாற்றப் போகும் அந்த 12 விதிகளுக்குள் நம்ம நுழைவோம். முதல் விதி, விழித்த உடனே வெளி உலகத்த தொடாதே. நண்பர்களே, ஒரு மனிதன் கண்ணை திறக்கும் அந்த முதல் நொடி, அது அவன் வாழ்க்கையில் இருக்கிற மிகவும் முக்கியமான நேரம். அது சாதாரண நேரம் இல்ல. அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். ஒவ்வொரு காலையும் நமக்கு ஒரு புதிய வாய்ப்பு தருது. நேத்து எப்படி இருந்தாலும், இன்னைக்கு நம்மால மாற்ற முடியும்னு சொல்லி தருது. ஆனா அந்த வாய்ப்ப நம்ம என்ன பண்றோம்? கண்ண திறந்த உடனே நம்ம கை நேரா கைபேசிக்கு போகுது. அந்த ஒரு செயல் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்துதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்ததுண்டா? நண்பர்களே, ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. நீங்க கண்ண திறந்த அந்த முதல் நொடியில உங்க மனசு எதை தேடுது? உங்க எதிர்காலமா? உங்க லட்சியமா? இல்ல உங்க வாழ்க்கைய மாற்றும் எண்ணங்களா? இல்ல வேற யாரோ என்ன பண்றாங்கன்றதான் தேடுது. யாரோ அனுப்பின செய்தி, யாரோ போட்ட படம், யாரோ வாழ்ற வாழ்க்கை. இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க வாழ்க்கைய மறந்துட்டீங்க. நண்பர்களே, நீங்க கண்ணை திறந்த அந்த முதல் 30 நிமிஷம், அது உங்க மனசுக்கு மிகவும் சென்சிட்டிவான நேரம். அந்த நேரத்துல நீங்க என்ன உள்ள அனுப்புறீங்களோ, அதுதான் அந்த நாள் முழுக்க உங்க எண்ணங்களா மாறும். நீங்க கைபேசி பார்த்தீங்கன்னா, உங்க மனசு அமைதியா இருக்காது. ஒரு செய்தி உங்கள கவலைப்படுத்தும். ஒரு படம் உங்கள ஒப்பிட வைக்கும். ஒரு வீடியோ உங்க நேரத்த வீணாக்க வைக்கும். அதுக்கப்புறம் நீங்க எப்படி சாந்தமா இருக்க முடியும்? நண்பர்களே, இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. நாம் நாளை ஆரம்பிக்கல. நாம் பிறரின் வாழ்க்கையை பார்த்து நாளை ஆரம்பிக்கிறோம். இதுதான் பெரிய தவறு. ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீங்க காலையில கைபேசி பார்த்த அந்த நொடியிலிருந்து, நீங்க உங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்த மாட்டீங்க. நீங்க பதிலளிக்க ஆரம்பிப்பீங்க. யாராவது செய்தி அனுப்பினா பதில். யாராவது ஏதாவது போட்டா பார்க்கிறது. யாராவது ஏதாவது சொன்னா அத பத்தி யோசிக்கிறது. இது எல்லாம் என்ன? இது உங்க வாழ்க்கை இல்ல. இது ஒரு எதிர்வினை வாழ்க்கை. ஆனா ஒரு வெற்றி மனிதன், அவன் எதிர்வினை காட்ட மாட்டான். அவன் உருவாக்குவான். அதனால தான் இந்த விதி மிக முக்கியம். விழித்த உடனே வெளி உலகத்தை தொடாதே. நண்பர்களே, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்க மனசு ஒரு நிலம் மாதிரி. காலை நேரம் அந்த நிலம் புதுசா இருக்கும். அதுல நீங்க என்ன விதை போட்டீங்களோ, அதுதான் நாள் முழுக்க வளரும்.
நீங்க கவலை விதை போட்டீங்கன்னா கவலை வளரும். நீங்க ஒப்பீடு விதை போட்டீங்கன்னா தாழ்வு வளரும். நீங்க அமைதி விதை போட்டீங்கன்னா நம்பிக்கை வளரும். இதுதான் உண்மை. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம கண்ண திறந்த உடனே அந்த நிலத்துல நாமளே குப்பைய போட்டுட்டோம். அதுக்கப்புறம் அந்த நாள நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அது சாத்தியமா? நண்பர்களே, ஒரு வீடு கட்டும்போது அடித்தளம் பலமா இருக்கணும். அதே மாரி ஒரு நாள் நல்லா இருக்கணும்னா அதோட ஆரம்பம் நல்லா இருக்கணும். அந்த ஆரம்பம் காலை. அந்த காலையிலேயே நீங்க உங்க மனச அமைதியா வச்சீங்கன்னா, நீங்க நாளை முழுக்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். ஆனா அதுக்காக என்ன செய்யணும்? மிக சிம்பிள். காலை எழுந்த உடனே முதல் 30 நிமிஷம் கைபேசி வேண்டாம். அமைதியா உட்காருங்க. உங்க மூச்ச கவனிங்க. இன்னைக்கு என்ன செய்யணும்னு மனசுல சொல்லிக்கோங்க. நேத்து நடந்தத நினைச்சு கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன ஆகும்னு பயப்படாதீங்க. இந்த நாளை எப்படி நல்லா மாத்தலாம்னு மட்டும் யோசிங்க. நண்பர்களே, இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கம் கொடுக்கும். ஆனா ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். கை தானாக கைபேசிக்கு போகும். அது பழக்கம். ஆனா நீங்க அதை நிறுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, முதல்ல ஒரு நாள், அப்புறம் 2 நாள், அப்புறம் 1 வாரம். மெதுவா அது உங்க பழக்கமாக மாறிடும். அப்போ என்ன ஆகும் தெரியுமா? நீங்க எழுந்த உடனே அமைதியா இருப்பீங்க. உங்க மனசு தெளிவா இருக்கும். உங்க எண்ணங்கள் நேரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எது செய்தாலும் அதுல ஒரு தெளிவு இருக்கும். நண்பர்களே, நீங்க காலை எழுந்த உடனே கைபேசி பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க நாளை இழந்துட்டுறீங்க. ஆனா அதை விட்டு விலகி இருந்தீங்கன்னா, நீங்க உங்க நாளை வெல்ல ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் வித்தியாசம். ஒரு சாதாரண மனிதன் காலை எழுந்த உடனே பிறரை பார்க்கிறான். ஒரு வெற்றி மனிதன் காலை எழுந்த உடனே தன்னை பார்க்கிறான். நீங்க எது ஆகணும்? இதுதான் கேள்வி. நண்பர்களே, இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு தோணலாம். ஆனா உண்மையா சொல்றேன். இந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றும். அதனால இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை கண் திறந்த உடனே 30 நிமிஷம் வெளி உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த நேரம் உங்க நேரம். உங்க வாழ்க்கை. நீங்க அந்த நேரத்தை மதிச்சீங்கன்னா, அது உங்கள உயர்த்தும். நண்பர்களே, நீங்க இந்த ஒரு விதியை பின்பற்ற ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க நாளை கட்டுப்படுத்த முடியும். நாளை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் சாணக்கியரின் முதல் விதி. விழித்த உடனே வெளி உலகத்தை நிறுத்து. உன் உள்ள உலகம் வலிமையா மாறும். அடுத்தது 2வது விதி. சோம்பலை உடைக்கிறவன் தான் நாளை உருவாக்குவான். நண்பர்களே, காலை நேரத்துல நடக்கிற ஒரு சின்ன விஷயம் உங்க நாள் முழுக்க என்ன ஆக போகுதுன்னு முடிவு பண்ணிடும். அது என்ன தெரியுமா? நீங்க எழுந்த உடனே சோம்பல வெல்லுறீங்களா? அல்லது அதுக்கு அடிமையா ஆகுறீங்களா? இதுதான் வித்தியாசம். நண்பர்களே, நீங்க கண்ண திறந்த உடனே உங்க உடம்பு என்ன சொல்லும்? இன்னும் கொஞ்சம் படுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் ஓய்வெடு. அது ரொம்ப இனிமையா இருக்கும். அது ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா அந்த சுகம் உங்க நாளை மெதுவா சிதைக்க ஆரம்பிக்கும். ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. நீங்க அந்த சோம்பலை கேட்டு மீண்டும் படுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு முடிவு உங்க நாளை மெதுவா பலவீனமாக்கும். நீங்க எழுந்த உடனே சோர்வா இருப்பீங்க. மனம் குழப்பமா இருக்கும். எதையும் தொடங்க ஆர்வம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்தாலும் அதில் ஒரு தள்ளி போடும் பழக்கம் இருக்கும். நண்பர்களே, இதுதான் சோம்பலின் வேலை. அது உங்களை ஓய்வடைய வைக்காது. அது உங்களை பின்னாடி இழுக்கும். ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. அது என்ன தெரியுமா? எழுந்த உடனே உடலை கட்டாயம் இயக்கணும். நண்பர்களே, நீங்க மனச மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. முதல்ல உடலை மாற்றுங்க. உடல் மாறினா மனம் தானாக மாறும். நீங்க படுக்கையில இருந்து எழுந்த உடனே உட்காருங்க. அப்புறம் உடனே எழுந்து நில்லுங்க. உங்க உடம்பு அந்த நொடியில் ஒரு சிக்னல் வாங்கும். நாள் ஆரம்பிச்சாச்சு. அந்த சிக்னல் தான் முக்கியம். நண்பர்களே, நீங்க உடலை அசைக்க ஆரம்பிச்ச உடனே உங்க ரத்த ஓட்டம் வேகமாகும். உங்க சுவாசம் சுறுசுறுப்பாகும். உங்க மூளை விழிக்க ஆரம்பிக்கும். இந்த 3ம் சேர்ந்தா உங்க சோம்பல் உடைந்து போகும். ஆனா நீங்க அசையாம இருந்தீங்கன்னா சோம்பல் உங்களை விட்டு போகாது. நண்பர்களே, பல பேர் ஒரு தவறு பண்றாங்க. எனக்கு ஆர்வம் வந்தா நான் எழுந்திருப்பேன்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஆர்வம் வந்ததுக்கு அப்புறம் செயல் வராது. செயல் வந்ததால தான் ஆர்வம் வரும். நீங்க எழுந்து நின்னீங்கன்னா உங்க மனசு உங்களை பின்தொடரும். நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மனசும் அங்கேயே நின்னு போயிடும். இதுதான் ரகசியம். நண்பர்களே, ஒரு சிறிய அனுபவம் நினைச்சு பாருங்க. நீங்க ரொம்ப சோர்வா இருந்தாலும் ஒரு திடீர்னு வேகமா நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல் சில நிமிஷம் கஷ்டமா இருக்கும். ஆனா அடுத்த சில நிமிஷத்துல உங்க உடம்பு லேசா ஆகும். மனம் சுறுசுறுப்பா மாறும். ஏன்னா நீங்க உடலை இயக்கிட்டீங்க. இதுதான் பவர். அதனால காலை நேரத்துல நீங்க பெரிய விஷயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சின்ன அசைவுகள் போதும். கைகளை மேலே தூக்கி நல்லாக நீட்டுங்க. உடலை சற்று சுழற்றி தளர்த்துங்க. சிறிய தூரம் நடந்து வாருங்க. முக்கியம். அந்த மந்த நிலையை உடனே தகர்க்கணும்.
நண்பர்களே, நீங்க சோம்பலை வெல்லணும்னா அதுக்கு எதிராக செயல் செய்யணும். நீங்க அதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துடும். நீங்க அதை எதிர்த்து நின்னீங்கன்னா அதை நீங்க கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இதுதான் வித்தியாசம். நண்பர்களே, ஒரு சாதாரண மனிதன் காலை எழுந்த உடனே சோம்பலை கேட்பான். ஒரு முன்னேற நினைக்கும் மனிதன் காலை எழுந்த உடனே செயலில் இறங்கி விடுவான். நீங்க எது ஆகணும்? இதுதான் கேள்வி. நண்பர்களே, நீங்க தினமும் காலையில உடலை இயக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க நாள் முழுக்க ஒரு வேகம் இருக்கும். நீங்க தள்ளி போக மாட்டீங்க. நீங்க தயக்கம் அடைய மாட்டீங்க. நீங்க ஆரம்பிக்க தயங்க மாட்டீங்க. இதுதான் ஒரு முன்னேற்றத்தின் ஆரம்பம். அதனால இன்னைக்கு முதல் ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. கண்ணை திறந்த உடனே சோம்பலை கேட்காதீங்க. உடனே எழுந்து நில்லுங்க. உடலை அசைக்க ஆரம்பிங்க. சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா தினமும் பண்ணுங்க. நீங்க உடலை எழுப்பினீங்கன்னா உங்க மனம் உங்களை பின்தொடரும். மனம் பின்தொடர்ந்தா உங்க நாள் முன்னேறும். நாள் முன்னேறினா உங்க வாழ்க்கை உயர்வு அடையும். இதுதான் சாணக்கியரின் 2வது விதி. சோம்பலை உடைத்தவன் தனது நாளை உருவாக்குவான். அடுத்தது 3வது விதி. அமைதியை கற்றுக்கொண்டவன் நாளை ஆளுவான். நண்பர்களே, காலை நேரம் ஒரு சாதாரண நேரம் இல்ல. அது உங்க நாள் முழுக்க இருக்கும் மனநிலையை வடிவமைக்கும் பொன்னான நேரம். நீங்க அந்த சில நிமிஷங்களை எப்படி பயன்படுத்துறீங்களோ அதுவே நீங்க அந்த நாள் முழுக்க எப்படி இருப்பீங்கன்னு தீர்மானிக்கும். நண்பர்களே, நம்ம பல பேர் ஒரு பெரிய தவறு செய்றோம். காலை எழுந்த உடனே அவசரமா ஓட ஆரம்பிச்சுடுறோம். எதுவும் யோசிக்காம, எதுவும் புரிஞ்சுக்காம, ஒரு செயல் முடிஞ்சதும் இன்னொரு செயல், ஒரு சத்தம் அடங்காம இன்னொரு சத்தம், மனம் முழுக்க கலக்கம். நீங்க கவனிச்சு பாருங்க. காலையில அவசரமா ஆரம்பிச்ச நாள் முழு நாளும் அவசரமாவே போகும். மனம் அமைதியா இருக்காது. எதிலும் முழு கவனம் இருக்காது. நீங்க ஒரு வேலை ஆரம்பிப்பீங்க. ஆனா பாதியிலேயே மனசு வேற இடத்துக்கு போயிடும். ஏன்னா ஆரம்பமே சரியில்லை. நண்பர்களே, ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க. அமைதி இல்லாத ஆரம்பம் தெளிவு இல்லாத நாளை உருவாக்கும். அதனால தான் இந்த விதி. காலை நேரத்துல உங்களுக்கு நீங்க சில நிமிஷம் அமைதி கொடுக்கணும். நண்பர்களே, நீங்க கண்ணை திறந்த உடனே உலகத்தை நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல உங்க உள்ளத்தை நோக்குங்க. சில நிமிஷம் யாருடனும் பேசாதீங்க. எதையும் தொடாதீங்க. அமைதியா உட்காருங்க. அந்த அமைதியை உணர ஆரம்பிங்க. முதல் நாள் அது கொஞ்சம் கடினமா இருக்கும். மனம் ஓட ஆரம்பிக்கும். நேத்து நடந்த விஷயங்கள், நாளைக்கு நடக்க போற விஷயங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும். நீங்க அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவீங்க. ஆனா முடியாது. அதுக்காக கவலைப்படாதீங்க. அது இயல்பு. நம்ம மனசு எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அதை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க. அதை ஓட விடுங்க. நீங்க அமைதியா இருந்து கவனிங்க. மெல்ல மெல்ல அந்த ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். மனம் சற்று சாந்தமா மாறும். இதுதான் இனி அந்த அமைதியின் ஆரம்பம். நண்பர்களே, ஒரு மனிதன் வெளி உலகத்தை முழுசா கட்டுப்படுத்த முடியாது. ஆனா அவன் தனது மன உலகத்தை வழிநடத்த கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு முதல் படி அமைதி. நீங்க அமைதியா இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உங்க எண்ணங்கள் தெளிவா வரும். நீங்க என்ன செய்யணும்னு புரியும். எது முக்கியம், எது தேவையில்லாதது, அது எல்லாம் தெளிவா தெரியும். இதுதான் உண்மையான தெளிவு. நண்பர்களே, ஒரு குழப்பமான மனசு ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கும். ஆனா ஒன்னையும் சரியாக செய்யாது. ஒரு அமைதியான மனசு ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தும். அதை முடிக்கும். இதுதான் வித்தியாசம். நண்பர்களே, நீங்க தினமும் காலையில 5 நிமிஷம் இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் இருந்தாலும் சரி, அமைதியா உட்காருங்க. உங்க மூச்சை கவனிங்க. உங்க உடம்ப உணருங்க. உங்க இதய துடிப்பை கூட கவனிக்கலாம். அந்த நொடியில நீங்க மட்டும் இருங்க. வேற யாரும் வேண்டாம். வேற சத்தமும் வேண்டாம். இந்த ஒரு பழக்கம் மெல்ல மெல்ல உங்க மனதை மாற்றும். நீங்க அவசரப்பட மாட்டீங்க. நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. நீங்க யோசிக்காம முடிவு எடுக்க மாட்டீங்க. நீங்க அமைதியா யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் செயலில் இறங்குவீங்க. இதுதான் ஒரு தலைவரின் குணம். அவன் சத்தத்தோட வாழ மாட்டான். அவன் அமைதியோட வாழ்வான். அவன் அவசரமா பேச மாட்டான். அவன் யோசிச்சு பேசுவான். அவன் உடனே செயல்பட மாட்டான். அவன் திட்டமா செயல்படுவான். இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? அமைதி. நண்பர்களே, காலை நேர அமைதி உங்க நாள மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையே மாற்றும் சக்தி உடையது. நீங்க அந்த சில நிமிஷம் உங்களுக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா மீதமுள்ள நாள் உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க உங்களை கேட்க ஆரம்பிப்பீங்க. உங்க மனசு சொல்றதை தெளிவா உணர ஆரம்பிப்பீங்க. அதுதான் உண்மையான சக்தி. நண்பர்களே, இந்த உலகம் எப்போதும் சத்தமா இருக்கும். அவசரம், அழுத்தம், கவலை இவையெல்லாம் உங்களை சுத்தி இருக்கும். ஆனா உங்க உள்ளம் அமைதியா இருந்தா நீங்க எந்த சூழ்நிலையிலும் நிலையாக இருப்பீங்க. அதுதான் உண்மையான வலிமை. அதனால இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே ஓடாதீங்க. சில நிமிஷம் நின்னு விடுங்க. அமைதியா உட்காருங்க. உங்க மனசை அமைதிப்படுத்துங்க. நீங்க உள்ள அமைதியை உருவாக்கிட்டீங்கன்னா
உங்க நாளை நீங்களே வழிநடத்துவீங்க. நாள் கட்டுப்பாட்டில் வந்தா வாழ்க்கையும் உங்க கட்டுப்பாட்டில் வரும். இதுதான் சாணக்கியரின் 3வது விதி. அமைதியுடையவன் வாழ்க்கையை வழிநடத்தும் மனிதன். அடுத்தது 4வது விதி. எண்ணத்தை தூய்மைப்படுத்தினால் நாளும் உயர்வு பெறும். நண்பர்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுவது அவன் சம்பாதிக்கும் பணம் இல்ல, அவன் சந்திக்கும் மனிதர்கள் கூட இல்ல, அவன் தினமும் என்ன நினைக்கிறான் அதுதான் அவன் வாழ்க்கையை அமைக்குது. நீங்க ஒரு நாள் முழுக்க என்ன எண்ணத்தோட இருக்கீங்களோ அதுதான் அந்த நாளின் தரத்தை முடிவு பண்ணும். நண்பர்களே, காலை நேரம் என்பது ஒரு விதை போடும் நேரம் மாதிரி. நீங்க அந்த நேரத்துல என்ன விதை போடுறீங்களோ அதுதான் நாள் முழுக்க வளரப்போகுது. நீங்க நல்ல எண்ணத்தை விதைத்தால் அது நல்ல உணர்ச்சியா மாறும். அந்த உணர்ச்சி நல்ல செயல்களாக மாறும். அந்த செயல்கள் நல்ல முடிவுகளாக மாறும். இதுதான் வாழ்க்கை சுழற்சி. ஆனா காலை தொடங்கும் நேரத்திலேயே கெட்ட எண்ணங்களை மனசுக்குள்ளே அனுமதிச்சீங்கன்னா அது மனசுக்குள் பயத்தை உருவாக்கும். அது நம்பிக்கையை சிதறடிக்கும். அது உங்களை பிறருடன் ஒப்பிட வைக்கும். அதன் பின் நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலிலும் அதில் ஒரு தயக்கம் இருக்கும். ஒரு தள்ளி போடும் பழக்கம் இருக்கும். நண்பர்களே, நம்ம பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? கண்ணை திறந்த உடனே எந்த கட்டுப்பாடும் இல்லாம எதுவானாலும் மனசுக்குள்ளே இடம் கொடுத்து விடுறோம். மற்றவர்களின் வாழ்க்கை, அவர்களின் வெற்றிகள், அவர்களின் தோல்விகள், இதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே தாங்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம மனசு நிறைய தேவையில்லாத விஷயங்களால நிரம்பி போயிடும். நமக்கு நம்ம வாழ்க்கையே தெளிவில்லாம போயிடும். நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. மனசு ஒரு கதவு மாதிரி. நீங்க திறந்தாதான் எதுவும் உள்ள வரும். நீங்க அதை கவனிக்காம விட்டீங்கன்னா யாரும் எதை வேண்டுமானாலும் உள்ள கொண்டு வந்து வைக்கலாம். ஆனா நீங்க கவனத்தோட இருந்தீங்கன்னா எதை உள்ள விடணும்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க. இதுதான் சக்தி. நண்பர்களே, ஒரு வெற்றி மனிதன் அவன் மனசுக்குள்ள என்ன போகணும்னு தெரிஞ்சவன் தான். அவன் எல்லாத்தையும் ஏத்துக்க மாட்டான். அவன் தேர்வு பண்ணுவான். அவன் என்ன பார்க்கணும், என்ன கேட்கணும், என்ன நினைக்கணும், இதெல்லாம் அவன் முடிவு பண்ணுவான். அதனால அவன் வாழ்க்கையும் தெளிவா இருக்கும். நண்பர்களே, காலை நேரம் உங்க மனசு ரொம்ப மென்மையான நேரம். அந்த நேரத்துல நீங்க எதை உள்ள விடுறீங்களோ அது ஆழமா பதியும். அதனால அந்த நேரத்தை பாதுகாக்கணும். நீங்க காலை எழுந்த உடனே சில நிமிஷம் எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நீங்க எங்கே போகணும், என்ன ஆகணும், எதை மாத்தணும், இந்த கேள்விகளை உங்களுக்கே கேளுங்க. அந்த நொடியில உங்க மனசு ஒரு திசை பெறும். நீங்க எதுல கவனம் செலுத்தணும்னு தெளிவா தெரியும். நண்பர்களே, நீங்க நல்ல எண்ணங்களை உள்ள வச்சீங்கன்னா உங்க வார்த்தைகளும் நல்லதா இருக்கும். உங்க வார்த்தைகள் நல்லதா இருந்தா உங்க உறவுகளும் நல்லதா இருக்கும். உறவுகள் நல்லதா இருந்தா உங்க வாழ்க்கையும் அமைதியா இருக்கும். இதுதான் தொடர்ச்சி. ஆனா நீங்க மனசுக்குள்ளே பயம், கோபம், சந்தேகம், ஒப்பீடு இவைகளை வச்சீங்கன்னா நீங்க உங்களை நம்ப மாட்டீங்க. பிறர் மேல் நம்பிக்கை குறையும். நீங்க முன்னேற தயங்குவீங்க. இதுதான் வீழ்ச்சி. நண்பர்களே, மனம் ஒரு நிலம் மாதிரி. நீங்க எந்த விதை போடுறீங்களோ அதுதான் வளரும். நல்ல விதை போட்டீங்கன்னா நல்ல மரம், கெட்ட விதை போட்டீங்கன்னா கெட்ட பயிர். அதனால விதை தேர்வு முக்கியம். நண்பர்களே, நீங்க தினமும் காலையில 5 நிமிஷம் இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் இருந்தாலும் சரி, உங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணங்களை விதையா போடுங்க. நான் வளரப் போகிறேன், நான் என்னை மாற்றப் போகிறேன், நான் என்னை மேம்படுத்தப் போகிறேன். இந்த மாதிரி எண்ணங்களை உங்களுக்கே சொல்லுங்க. அது மெதுவா உங்க மனசுக்குள்ளே பதியும். அது உங்க செயலில் தெரியும். நண்பர்களே, ஒரு நாள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு முக்கியம் இல்ல. ஆனா தினமும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதான் முக்கியம். அதுதான் உங்க வாழ்க்கை எப்படி போகணும்னு தீர்மானிக்கும். நண்பர்களே, இந்த உலகம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை காட்டும். ஆனா நீங்க எதை ஏற்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால இன்னி முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை நேரத்துல உங்க மனசை வெறுமையா வைக்காதீங்க. நல்ல எண்ணங்களால் நிரப்புங்க. நீங்க எண்ணத்தை மாத்துனீங்கன்னா உங்க பார்வை மாறும். பார்வை மாறினா உங்க செயல் மாறும். செயல் மாறினா உங்க வாழ்க்கை உயர்வு அடையும். இதுதான் சாணக்கியரின் 4வது விதி. எண்ணத்தை உயர்த்தினவன் வாழ்க்கையை உயர்த்துவான். அடுத்தது 5வது விதி. காலையை திட்டமிட்டவன் நாளை வெல்வான். நண்பர்களே, ஒரு நாள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பத அந்த நாளின் முதல் சில நிமிஷங்கள். நீங்க அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதான் நீங்க அந்த நாள் முழுக்க எப்படி வாழ போறீங்கன்னு முடிவு பண்ணும். நண்பர்களே, நம்ம பல பேர் ஒரு பெரிய தவறு செய்றோம். காலை எழுந்த உடனே நாள் எப்படி போகணும்னு யோசிக்கவே மாட்டோம். எது வந்தாலும் அதை செய்து கொண்டு போயிடுவோம். யாராவது அழைத்தா அதுக்கு போவோம். யாராவது பேசினா அதுக்கு பதில் கொடுப்போம். நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்த மாட்டோம். மற்றவர்களின் அழைப்புகளுக்கே நம்ம நடக்க ஆரம்பிப்போம். இதுதான் உண்மை. நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை புரிஞ்சுக்கோங்க. திட்டம் இல்லாத நாள், திசை இல்லாத பயணம் மாதிரி. நீங்க பாதையை தேர்வு செய்யாம நகர்ந்தீங்கன்னா பயணம் நடக்கும்.
ஆனா அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போகாது. அதனால தான் ஒரு மனிதன் முன்னேறணும்னா, அவன் தினமும் தன் நாளை திட்டமிடணும். நண்பர்களே, ஒரு முன்னேறும் மனிதன் காலை எழுந்த உடனே அவன் என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்கும். அவன் மனசு குழப்பமா இருக்காது. அவன் இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்க மாட்டான். அவன் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பான். அவன் பாதை அவனுக்கு தெளிவா இருக்கும். இதுதான் அவனை மற்றவங்களிடமிருந்து வேறுபடுத்தும். நண்பர்களே, நீங்க காலையில 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள மட்டும் தான் முடிவு பண்ணுங்க. அது பெரிய விஷயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அது உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கணும். நீங்க அந்த 3 விஷயங்களையும் முடிச்சீங்கன்னா, அந்த நாள் வீணாக போகாது. அந்த நாள் வெற்றியாக மாறும். நண்பர்களே, பல பேர் என்ன பண்றாங்கன்னா, நாள் முழுக்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க. ஆனா நாள் முடிஞ்சதும், "இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னு கேட்டா" அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் முக்கியமானதை செய்யல. அவங்க வந்தத மட்டும் செய்து கொண்டு போயிட்டாங்க. இதுதான் பிஸி வாழ்க்கை. ஆனா அது முன்னேற்றம் இல்ல. நண்பர்களே, பிஸியா இருப்பது முக்கியம் இல்லை. முக்கியமானத செய்வது தான் முக்கியம். அதனால தான் நீங்க காலையிலே முக்கியமானத தேர்வு பண்ணணும். நீங்க என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க மனசு தெளிவா இருக்கும். நீங்க எதை தவிர்க்கணும்னு புரியும். நீங்க தேவையில்லாத விஷயங்களில் நேரத்த வீணாக்க மாட்டீங்க. இதுதான் தெளிவு. நண்பர்களே, ஒரு மனிதன் முன்னேறணும்னா, அவன் நேரத்த மதிக்கணும். நேரத்தை மதிக்கிறவன் தான் வாழ்க்கையை மதிக்கிறவன். நீங்க காலை நேரத்துல உங்க நாள திட்டமிடாம இருந்தீங்கன்னா, நீங்க நாள் முழுக்க மற்றவர்களின் கட்டுப்பாட்டுல இருப்பீங்க. யாராவது அழைத்தா போவீங்க. யாராவது சொன்னா செய்வீங்க. நீங்க உங்க வாழ்க்கைய நடத்த மாட்டீங்க. நீங்க மற்றவர்களின் வாழ்க்கைக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதான் பிரச்சனை. நண்பர்களே, ஆனா நீங்க காலையிலே திட்டமிட ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க உங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்த ஆரம்பிப்பீங்க. நீங்க எதை செய்யணும்னு தெரியும். நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். இதுதான் ஒரு வலிமையான மனிதனின் குணம். நண்பர்களே, ஒரு சின்ன திட்டமிடல் கூட பெரிய மாற்றத்த கொண்டு வரும். நீங்க அந்த நாள்ல. இந்த 3 விஷயம் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க மனசு அதுக்காகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க தானாகவே கவனம் செலுத்துவீங்க. நீங்க தானாகவே சிதறல தவிர்ப்பீங்க. நீங்க தானாகவே செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதுதான் அந்த திட்டமிடலின் சக்தி. நண்பர்களே, இந்த உலகத்தில் வெற்றி அடைச்சவங்க பெரிய ரகசியம் எதுவும் இல்ல. அவர்கள் தினமும் சிறிய விஷயங்கள சரியா மயிறாங்க. அதுதான் அவர்களை பெரிய அளவுக்கு கொண்டு போகுது. அதனால இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே அந்த நாள திட்டமிடுங்க. உங்களுக்கே கேளுங்க. இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. அத செயலில் மாற்றுங்க. நீங்க இத தினமும் பின்பற்றினீங்கன்னா, நீங்க திசை தவற மாட்டீங்க. நீங்க நேரத்த வீணாக்க மாட்டீங்க. நீங்க முன்னேற்றம் அடைய ஆரம்பிப்பீங்க. இதுதான் சாணக்கியரின் 5வது விதி. நாளை திட்டமிட்டவன் வாழ்க்கையை வெற்றியாக்குவான். அடுத்தது 6வது விதி. நன்றியுணர்வோடு நாளை தொடங்கினால் வாழ்க்கை வளரும். நண்பர்களே, ஒரு விஷயம் கேட்கிறேன். நீங்க காலை எழுந்த உடனே எதுக்காவது நன்றி சொல்றீங்க? அல்லது உங்களுக்கு இல்லாதத நினைச்சுக்கிட்டே நாளை தொடங்குறீங்களா? நண்பர்களே, நம்ம பல பேர் ஒரு பெரிய தவறு பண்றோம். நமக்கு இருக்கிறத விட இல்லாதத தான் அதிகமா நினைக்கிறோம். அதனால என்ன ஆகுது? மனம் எப்போதும் குறை சொல்ல ஆரம்பிக்கும். திருப்தி இல்லாம இருக்கும். நாள் முழுக்க ஒரு குறை உணர்வு. இதுதான் வாழ்க்கையை சுமையா மாற்றுது. நண்பர்களே, ஒரு உண்மை. நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்களோ, அதுதான் உங்க வாழ்க்கையில அதிகமா பெருகும். நீங்க குறை பார்த்தீங்கன்னா, குறைதான் பெருகும். நீங்க நன்றி பார்த்தீங்கன்னா, சந்தோஷம் பெருகும். அதனால தான் இந்த விதி. காலை எழுந்த உடனே நன்றியுணர்வோட ஆரம்பிக்கணும். நண்பர்களே, நீங்க கண் திறந்த அந்த நொடியில ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கே கேளுங்க. எனக்கு என்ன இருக்கு? உங்க உயிர் இருக்கு. உங்க உடம்பு வேலை செய்றது. உங்க குடும்பம் இருக்கு. உங்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. நண்பர்களே, இது சின்ன விஷயம் மாதிரி தோணும். ஆனா இது உங்க மனநிலைய முழுக்க மாற்றும். நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க மனசு மென்மையா தெளிவா ஆகும். உங்க உள்ளம் அமைதியா இருக்கும். நீங்க நாள் முழுக்க பாசிட்டிவா இருப்பீங்க. இதுதான் அந்த பவர். நண்பர்களே, பல பேர் என்ன பண்றாங்கன்னா, காலை எழுந்த உடனே பிரச்சனைகள நெனச்சுக்கிட்டு ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு என்ன நடக்கும்? என்ன பிரச்சனை வரும்? இந்த மாதிரி எண்ணங்கள். அதுக்கப்புறம் நாள் முழுக்க அதே ஃபீலிங். ஆனா நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா, மனம் திசை மாறும். நீங்க நல்லதை காண ஆரம்பிப்பீங்க. நீங்க சந்தோஷத்த உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் மாற்றம். நண்பர்களே, ஒரு முன்னேறும் மனிதன். அவன் எப்போதும் நன்றி சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும். அவன் இருக்கிற இடத்திலிருந்து தான் அவன் முன்னேறணும் என்று. அவன் இருக்கிறதை மதிக்கிறான். அதனால தான் அவன் மேலும் பெறுகிறான். நண்பர்களே, நன்றி சொல்லுறவன் குறை சொல்ல மாட்டான். அவன் அமைதியா இருப்பான். அவன் மனசு வலிமையா இருக்கும். அவன் வாழ்க்கைய சந்தோஷத்தோட அனுபவிப்பான். இதுதான் டிஃபரன்ஸ்.
நண்பர்களே, நீங்க காலையில 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சின்ன விஷயம் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா மனசார சொல்லுங்க. அது உங்க நாளை மாற்றும். நீங்க இத டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்க மனநிலை மாறும். நீங்க ஸ்ட்ரெஸ் குறையும். நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் ரியல் வெல்த். நண்பர்களே, வாழ்க்கை பெர்ஃபெக்ட்டாக இருக்காது. ஆனா நீங்க நன்றி சொல்ல கத்துக்கிட்டீங்கன்னா, அது அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாறும். அதனால இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே நன்றி சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கைய நன்றியோட ஏத்துக்கோங்க. நீங்க அத பண்ணீங்கன்னா, நீங்க உங்க மனச மாற்ற ஆரம்பிச்சுட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் சாணக்கியரின் 6வது விதி. நன்றி சொல்லும் மனம் கொண்டவன் வாழ்வை வளமாக மாற்றுவான். அடுத்தது 7வது விதி. காலை நேரத்தில் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை உயர்ந்து நிற்கும். நண்பர்களே, ஒரு விஷயத்த நிதானமா யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல முன்னேறுற மனிதர்களுக்கும், அதே இடத்துல நிக்கிற மனிதர்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? அவர்கள் தினமும் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான். நண்பர்களே, ஒரு மனிதன் தினமும் வளரணும்னா, அவன் தினமும் கற்றுக்கொள்ளணும். அது பெரிய விஷயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அது அவனை முன்னேற்றணும். நண்பர்களே, காலை நேரம் ஒரு சாதாரண நேரம் இல்ல. அது உங்க மூளைக்கு ஒரு புதிய ஆரம்பம். நேத்து நடந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு புதுசா ஆரம்பிக்கிற நேரம் இது. அந்த நாள்ல நீங்க எண் எழுதுறீங்கன்னு தான் உங்க நாள முடிவு பண்ணும். நீங்க காலையிலேயே பயனில்லாத விஷயங்கள உள்ள விட்டீங்கன்னா, அது நாள் முழுக்க உங்கள இழுத்துக் கொண்டே போகும். ஆனா நீங்க அதே நேரத்துல புதிய அறிவை உள்ள விட்டீங்கன்னா, அது உங்களை முன்னேற்றும். நண்பர்களே, ஒரு உண்மை. காலையில மனசு ரொம்ப ரெடியாக இருக்கும். எது கொடுத்தாலும் உள்ள வாங்கிடும். அந்த நேரத்துல கத்துக்கிட்டது மனசுக்குள்ளே ஆழமா பதியும். அது நீண்ட நேரம் உங்களோட இருக்கும். அது உங்க சிந்தனைய மாற்றும். அது உங்க செயல்களை மாற்றும். நண்பர்களே, நீங்க தினமும் காலையில 10 நிமிஷமாவது கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா, 1 மாசத்துல எவ்வளோ சேஞ்ச் வரும் தெரியுமா? நீங்க வேற மாரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க வேற மாரி பேச ஆரம்பிப்பீங்க. நீங்க வேற மாரி நடக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் வளர்ச்சி. நண்பர்களே, பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "நாளைக்கு பார்க்கலாம். பின்னாடி கற்றுக்கலாம்." இந்த 2 வார்த்தை வாழ்க்கைய பின்னுக்கு தள்ளும். ஆனா முன்னேறும் மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுமா? அவன் இன்னைக்கு கத்துக்குவான். அவன் இன்னைக்கு ஆரம்பிப்பான். அவன் இன்னைக்கு ஒரு படி முன்னேறுவான். நண்பர்களே, நீங்க என்ன கற்றுக்கொள்ளலாம்? ஒரு நல்ல புத்தகம் படிக்கலாம். ஒரு நல்ல கருத்தை கேட்கலாம். உங்க துறைக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஆனா முக்கியம், அது உங்கள உயர்த்தணும். நண்பர்களே, ஒரு மனிதன் கற்றுக்கொண்டா, அவனோட பார்வை மாறும். அவன் உலகத்தை வேற மாரி பார்க்க ஆரம்பிப்பான். அவன் பிரச்சனையையே ஒரு சந்தர்ப்பமா பார்க்க ஆரம்பிப்பான். இதுதான் அறிவின் சக்தி. நண்பர்களே, காலை நேரம் உங்க கையில இருக்கிற ஒரு முதலீடு. நீங்க அத எதுல முதலீடு பண்றீங்கன்றதா முக்கியம். நீங்க அத வீணாக்கினீங்கன்னா, அது போயிடும். நீங்க அத கற்றலுக்கு பயன்படுத்தினீங்கன்னா, அது உங்களுக்கு திரும்ப பலன் தரும். நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. நீங்க இன்றி கற்றது நாளை உங்க வாழ்க்கையை உருவாக்கும். நீங்க இன்றி நேரத்தை செலவழிக்கிறீங்களா? அல்லது முதலீடு பண்றீங்களா? இதுதான் வித்தியாசம். கற்றல் முதலீடு, கவனச்சிதறல் வீணாக்கம். நண்பர்களே, நீங்க காலை நேரத்துல சில நிமிஷம் எடுத்துக்கிட்டு உங்கள வளர்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, அது மெதுவா உங்க வாழ்க்கைய மாற்றும். நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருப்பீங்க. நீங்க கிளியரா யோசிப்பீங்க. ஏன்னா உங்க மனசு வளர ஆரம்பிச்சிருக்கும். ஒரு முன்னேறும் மனிதன், அவன் தினமும் கற்றுக்கொள்வான். அவன் நின்று போக மாட்டான். அவன் தொடர்ந்து முன்னேறுவான். அதனால தான் அவன் வாழ்க்கை உயர்ந்து நிற்கிறது. நண்பர்களே, இன்னைக்கு முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை நேரத்துல குறைந்தது 10 நிமிஷம் உங்கள வளர்க்க ஒதுக்குங்க. புதியத கத்துக்கோங்க. அத நடைமுறையில் பயன்படுத்துங்க. நீங்க இத தொடர்ந்து பண்ணீங்கன்னா, ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க. நான் எவ்வளவு மாறிட்டேன்னு. இதுதான் சாணக்கியரின் 7வது விதி. காலை கற்றவன் வாழ்க்கை முழுக்க உயர்ந்து நிற்பான். மற்றவர்கள் நின்ற இடத்தில் கூட அவன் முன்னேறி இருப்பான். அடுத்தது 8வது விதி. காலை கடினமான செயலை முதலில் முடித்துவிட்டான். நாள் எளிதாகும். நண்பர்களே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க நாள் முழுக்க செய்ய வேண்டிய விஷயங்கள்ல எது கஷ்டம்னு தெரிஞ்சிருந்தும் அத தள்ளி போடுறீங்களா? அல்லது அத நேராக சந்திக்கிறீங்களா? நம்ம பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? கஷ்டமான வேலைய விட்டு சுலபமான வேலையில தான் நேரம் செலவழிக்கிறோம். ஏன்னா அது ஈஸி. அது டென்ஷன் இல்லாம இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அது நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும். நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. நீங்க தள்ளி போடுற வேலை தான் உங்க வாழ்க்கைய தள்ளி போடுது. நீங்க அந்த கடினமான வேலைய மாலை வரைக்கும் வச்சுக்கிட்டீங்கன்னா, அது நாள் முழுக்க உங்க மனசுல சுமையா இருக்கும். நீங்க எதையும் முழு மனசோட செய்ய முடியாது. ஏன்னா அது பின்னால இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா நீங்க காலையிலேயே அந்த கடினமான வேலைய நேராக எடுத்துட்டீங்கன்னா, முதல்ல அதையே முடிச்சிட்டீங்கன்னா, என்ன ஆகும் தெரியுமா?
உங்க மனசு லைட்டா ஆகும். உங்க நம்பிக்கை அதிகமா ஆகும். நீங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பா இருப்பீங்க. இதுதான் அந்த மாற்றம். நண்பர்களே, ஒரு முன்னேறும் மனிதன் அவன் சுலபமான பாதையை தேர்வு செய்ய மாட்டான். அவன் முக்கியமானதை தான் தேர்ந்தெடுப்பான். அது கஷ்டம்னு தெரிஞ்சாலும் அதை முதல்ல முடிப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அதுதான் அவனை முன்னேற்றும். நண்பர்களே, நீங்க காலையிலேயே ஒரு பெரிய வேலை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு சிரமமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அதையே முதல்ல தொடங்குங்க. அதை முடிக்க முயற்சி பண்ணுங்க. அது முடிஞ்சா நீங்க உங்களை பார்த்து நீங்களே மகிழ்ச்சி அடைவீங்க. அந்த ஃபீலிங் நாள் முழுக்க உங்களை முன்னேற்றும். பல பேர் என்ன பண்றாங்கன்னா, சின்ன விஷயத்துல ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அதிலேயே நாள் முழுக்க போயிடும். முக்கியமான வேலை எப்பவும் முடியாம தள்ளி போயிட்டே இருக்கும். இதுதான் பிரச்சனை. நண்பர்களே, நீங்க அதை மாத்தணும்னா ஒரே ஒரு முடிவு போதும். முதல்ல கடினமானதை முடிக்கணும். அதுக்கப்புறம் எல்லாமே எளிதா தோணும். நீங்க கான்பிடென்ட்டா இருப்பீங்க. நீங்க வேகமா முன்னேறுவீங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. காலை வென்றவன் நாள் முழுக்க வென்றவன். நீங்க காலையிலேயே அந்த ஒரு பெரிய வேலையை முடிச்சுட்டீங்கன்னா நாள் உங்களுக்கு எளிதா மாறும். நீங்க கட்டுப்பாட்டுல இருப்பீங்க. நீங்க வெற்றியை உணர ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு முதல் ஒரு முடிவுலாம் எடுத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே உங்க நாள்ல கஷ்டமான வேலையை தேர்வு பண்ணுங்க. அதை முதல்ல தொடங்குங்க. அதை முடிக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க பயத்தை வெல்லுவீங்க. நீங்க தள்ளி போடுற பழக்கத்தை உடைப்பீங்க. நீங்க வேகமா முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதுதான் சாணக்கியரின் 8வது விதி. கஷ்டமானதை முதல் முடித்தவன் வாழ்க்கையை எளிதா நடத்துவான். அடுத்தது 9வது விதி. காலை கவனத்தை காப்பாற்றினால் நாள் முழுக்க வெற்றி நிச்சயம். நண்பர்களே, ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க காலை எழுந்த உடனே உங்க மனசு அமைதியா இருக்குதா? அல்லது ஒரே நேரத்துல பல எண்ணங்கள்ல சிதறிடுதா? ஒரு யோசனை, ஒரு பதட்டம், ஒரு விருப்பம், ஒரு குழப்ப நிலை, இதெல்லாம் சேர்ந்து உங்க மனசை இழுத்துடுதா? நண்பர்களே, இதுதான் நம்ம எல்லாருக்கும் நடக்கிற உண்மை. மனம் ஒரே நேரத்துல பல திசையில ஓடுது. அதனாலதான் நம்மளிடம் நேரம் இருந்தாலும், நம்மளிடம் திறமை இருந்தாலும், நம்மளால் முழு பலத்தோட செயல்பட முடியல. நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. கவனம் கலைந்தா ஆற்றலும் கலைந்து விடும். நீங்க ஒரு விஷயத்துல கவனம் வச்சீங்கன்னா அது வேகமா முன்னேறும். ஆனா நீங்க அதையே 3-4 விஷயத்துல பகிர்ந்துட்டீங்கன்னா எதுவும் சரியா வளராது. இதுதான் நம்மோட நிலை. நண்பர்களே, காலை நேரம்தான் உங்க கவனம் மிக தெளிவா இருக்கும் நேரம். அந்த நேரத்துல நீங்க அதை சரியா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க நாள் முழுக்க முன்னிலையில் இருப்பீங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க அதை சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா நாள் முழுக்க உங்களுக்கு எதுவும் கையில வராது. நீங்க காலையிலேயே ஒரு முக்கியமான விஷயத்தை தேர்வு பண்ணணும். அது உங்க வளர்ச்சிக்கான வேலை இருக்கலாம். உங்க இலக்கு இருக்கலாம். உங்க எதிர்காலம் இருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு அர்த்தமுள்ளதா இருக்கணும். அதை தேர்வு பண்ணி உங்க முழு கவனத்தையும் அதுல வைக்கணும். நண்பர்களே, முதல் சில நிமிஷம் மனம் தப்பிக்க முயலும். வேற விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கும். சில சின்ன சத்தங்கள் கூட உங்களை திருப்பி விடும். ஆனா நீங்க அங்கேயே நின்று மீண்டும் மீண்டும் கவனத்தை அதே இடத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அது மெதுவா வலிமையா ஆகும். இதுதான் பயிற்சி. இதுதான் கட்டுப்பாடு. இதுதான் முன்னேற்றம். நண்பர்களே, பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல பல விஷயம் செய்ய முயற்சி பண்றாங்க. ஆனா முடிவில் ஒன்னும் சரியா முடியாது. ஏன்னா அவர்களோட கவனம் துண்டு துண்டா உடைந்திருக்கும். ஒரு முன்னேறும் மனிதன் அவன் ஒரு நேரத்துல ஒரு விஷயத்துல மட்டும் முழுசா இறங்குவான். அவன் திசை மாற மாட்டான். அவன் தொடங்கினதை நடுவுல நிறுத்த மாட்டான். அவன் முடிக்கும் வரை பிடித்து நிற்பான். இதுதான் அவன் பலம். நண்பர்களே, நீங்க கவனத்தை காப்பாத்தணும்னா சில விஷயங்களை விட்டே ஆகணும். உங்களை சிதற வைக்கும் பழக்கங்களை தள்ளி வைக்கணும். அந்த கால நேரத்தை உங்களுக்கு முக்கியமான விஷயத்துக்கே கொடுக்கணும். நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்க வேலை வேகமா முடியும். உங்க மனசு அமைதியா இருக்கும். உங்க நம்பிக்கை அதிகரிக்கும். இதுதான் அந்த மாற்றம். நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. கவனம் இருக்கும் இடத்துல தான் வளர்ச்சி இருக்கும். நீங்க எதுக்கு கவனம் கொடுக்குறீங்களோ அதுதான் வளர ஆரம்பிக்கும். அதுதான் பெருசா மாறும். அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும். நீங்க கவனத்தை வீணாக விட்டீங்கன்னா நீங்க நேரத்தையும் வீணாக்குறீங்க. நீங்க சக்தியையும் வீணாக்குறீங்க. நீங்க வாய்ப்புகளையும் இழக்கிறீங்க. இதுதான் உண்மை. நண்பர்களே, இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே உங்க கவனத்தை பாதுகாத்துக்கோங்க. அதை ஒரு முக்கியமான விஷயத்துல பூட்டுங்க. அதை முடிக்கும் வரை விடாதீங்க. நீங்க இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க கட்டுப்பாட்டோட இருப்பீங்க. நீங்க வேகமா முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதுதான் சாணக்கியரின் 9வது விதி. காலை கவனத்தை பூட்டினவன் நாள் முழுக்க வெற்றியை கட்டிப்பிடிப்பான். அடுத்தது 10வது விதி. சொற்களை கட்டுப்படுத்தினால் நாள் முழுக்க பாதுகாக்கப்படும். நண்பர்களே, ஒரு கேள்வி. நீங்க காலை எழுந்த உடனே
உங்க வார்த்தைகளை கவனிக்கிறீங்களா? அல்லது யோசிக்காம பேசுறீங்களா? நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. நம்ம வாழ்க்கையை உருவாக்குறது நம்ம செயல்கள் மட்டும் இல்ல. நம்ம சொற்களும் தான். ஒரு வார்த்தை ஒரு மனச உயர்த்தும். அதே ஒரு வார்த்தை ஒரு மனச உடைக்கவும் செய்யும். காலை நேரம் உங்க மனசு மென்மையா இருக்கும். உங்க பக்கத்துல இருப்பவர்களுக்கு கூட அந்த நேரத்துல அவர்கள் மனசு கேட்க தயாரா இருக்கும். அந்த நேரத்துல நீங்க பேசுற வார்த்தைகள் அது நேரடியாக அவர்களோட மனசுக்கு போய் சேரும். நீங்க நல்ல வார்த்தை பேசினீங்கன்னா அது உறவை பலப்படுத்தும். நீங்க கோபத்துல பேசினீங்கன்னா அது நாள் முழுக்க பிரச்சனையை உருவாக்கும். நண்பர்களே, பல பேர் என்ன பண்றாங்கன்னா காலையிலேயே அவசரத்துல பேசுறாங்க, எரிச்சலோட பேசுறாங்க, கவனம் இல்லாம பேசுறாங்க. அந்த ஒரு சில நிமிஷம் நாள் முழுக்க மன அழுத்தத்தை கொண்டு வரும். நண்பர்களே, ஒரு முன்னேறும் மனிதன் அவன் செயலை மட்டும் கட்டுப்படுத்த மாட்டான், அவன் சொற்களையும் கட்டுப்படுத்துவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், சொல் போனால் திரும்ப வராது. அவன் பேசுறதுக்கு முன்னாடி யோசிப்பான். அவன் வார்த்தையை தேர்வு பண்ணுவான். அதனாலதான் அவன் உறவுகள் நிலையாக இருக்கும். நீங்க காலையிலேயே மெதுவா பேச ஆரம்பிங்க. அவசரப்படாதீங்க, கோபப்படாதீங்க. ஒரு வார்த்தை சொல்லறதுக்கு முன்னாடி ஒரு நொடி யோசிங்க. இது தேவையான்னு கேளுங்க. நீங்க இதை செய்தீங்கன்னா நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நீங்க நல்ல உறவுகளை கட்டிக்கொள்ளலாம். நீங்க அமைதியா இருப்பீங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. வார்த்தையை கட்டுப்படுத்தினவன் வாழ்க்கையையும் கட்டுப்படுத்துவான். நீங்க நல்லா பேச ஆரம்பிச்சீங்கன்னா மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க கேட்கப்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க நம்பிக்கை பெறுவீங்க. நண்பர்களே, காலை நேரம்தான் அந்த கட்டுப்பாட்டை உருவாக்குற சரியான நேரம். அந்த நேரத்துல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நாள் முழுக்க அது தொடரும். இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே உங்க சொற்களை கவனிங்க. அதை நிதானமா பயன்படுத்துங்க. பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க. நீங்க இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க உறவுகளை காப்பாத்துவீங்க. நீங்க பிரச்சனைகளை குறைப்பீங்க. நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதுதான் சாணக்கியரின் 10வது விதி. சொல்லை சீராக வைத்தவன் வாழ்க்கையையும் சீராக நடத்துவான். அடுத்தது 11வது விதி. காலை அமைதியில் இருந்தவன் உள்ளத்தை அறிந்து வாழ்க்கையை வழிநடத்துவான். நண்பர்களே, ஒரு நேர்மையான கேள்வி. நீங்க நாள் முழுக்க எல்லாரோடவும் பேசுறீங்களா? எல்லாத்தோடவும் கலந்துகிட்டே இருக்கீங்களா? ஆனா ஒரு சில நிமிஷமாவது உங்களோட நீங்க மட்டும் அமைதியா இருந்திருக்கீங்களா? நண்பர்களே, இதுதான் நம்ம எல்லாரும் தவற விடுற ஒரு முக்கியமான விஷயம். நம்மோட பேசவே மாட்டோம். வெளியில நடக்கிற எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறோம். ஆனா உள்ள நடக்கிறதை கவனிக்கவே மாட்டோம். அதனாலதான் நமக்கு நம்மையே புரியாது. நமக்கு என்ன வேண்டும் என்பதுதான் குழப்பமா இருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, தன்னோட நேரம் செலவழிக்காத மனிதன் தன்னையே இழந்த மனிதன். நீங்க நாள் முழுக்க சத்தத்தோட இருந்தீங்கன்னா உங்க மனசு ஒருபோதும் அமைதியாகாது. அது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு எண்ணம், அதுக்கு மேல இன்னொரு எண்ணம், அதுக்கு மேல இன்னொரு குழப்பம். இதுதான் நிலை. நண்பர்களே, அதனாலதான் காலை நேரம் மிக முக்கியம். அந்த நேரத்துல உலகம் இன்னும் அமைதியா இருக்கும். சத்தம் குறைவா இருக்கும். அந்த நேரம்தான் நீங்க உங்களை கேட்கக்கூடிய நேரம். நீங்க அந்த நேரத்துல சில நிமிஷமாவது அமைதியா உட்காருங்க. யாருடனும் பேசாம, எதையும் பார்க்காம உங்க மூச்சை கவனிங்க. உங்க உள்ள என்ன நடக்குது என்று பார்க்க முயற்சி பண்ணுங்க. முதல் சில நிமிஷம் மனம் ஓடணும் போல இருக்கும். சலிப்பா தோணும். வேற ஏதாவது பண்ணணும் போல தோணும். ஆனா நீங்க அங்கேயே நின்று அதை கடந்து நின்னீங்கன்னா மெதுவா உங்க மனசு அமைதியாக ஆரம்பிக்கும். நண்பர்களே, அந்த அமைதியில தான் உண்மையான குரல் கேட்கும். நீங்க என்ன உணர்றீங்கன்னு புரியும். நீங்க எதை விரும்புறீங்கன்னு தெரியும். நீங்க எதை தவிர்க்கணும்னு தெளிவா தெரியும். இதுதான் உன்னுள் நடக்கிற பயணம். நண்பர்களே, ஒரு முன்னேறும் மனிதன் அவன் வெளியில மட்டும் வளர மாட்டான். அவன் உள்ளத்தையும் வளர்த்துக் கொள்வான். உள்ளம் தெளிவா இருந்தா வெளி வாழ்க்கை தானாக சரியாகும். நண்பர்களே, நீங்க தினமும் 5 நிமிஷமாவது அமைதியில உட்கார ஆரம்பிச்சீங்கன்னா அது மெதுவா உங்க வாழ்க்கையை மாத்தும். நீங்க யோசிச்சு முடிவு எடுப்பீங்க. நீங்க அவசரப்பட மாட்டீங்க. நீங்க குழப்பமா இருக்க மாட்டீங்க. இதுதான் அந்த பலன். நண்பர்களே, பல பேர் என்ன பண்றாங்கன்னா தனிமையா இருக்க கூட பயப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட எண்ணம் கூட சுமையா இருக்கும். அதனால அவங்க எப்பவும் வெளியிலேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அது ஒரு தீர்வு இல்ல. நீங்க உங்களை சந்திக்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எதையும் சமாளிக்க முடியும். நீங்க உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய வலிமை. நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. அமைதியை கற்றுக்கொண்டவன் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் ஆளுவான். இனி முதல் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. காலை எழுந்த உடனே சில நிமிஷம் உங்களோட நீங்க மட்டும் அமைதியா இருங்க. அந்த நேரத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க. அது உங்களுக்கே வச்சுக்கோங்க. நீங்க இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க தெளிவா இருப்பீங்க. நீங்க அமைதியா இருப்பீங்க.
நீங்க நிச்சயமா முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதுதான் சாணக்கியரின் 11வது விதி. காலை அமைதியை அணைத்தவன் உள்ளத்தை வென்று வாழ்க்கையையும் உயர்த்துவான். அடுத்தது 12வது விதி. தொடர்ந்து செய்த பழக்கம்தான் வாழ்க்கையை உயர்த்தும். நண்பர்களே, ஒரு சின்ன கேள்வி. நீங்க நல்ல விஷயங்கள ஆரம்பிக்கிறீங்களா? அதை 2 நாள் 3 நாள் நல்லா பண்றீங்களா? அப்புறம் மெதுவா அது குறைய ஆரம்பிக்குதா? ஒரு நாள் விடுறீங்களா? அடுத்து இன்னொரு நாள் விடுறீங்களா? இறுதியில் அது முழுக்க நின்று போயிடுதா? நண்பர்களே, இதுதான் பலருடைய வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய உண்மை. ஆரம்பிக்கிறது எளிது. ஆனா தொடர்ந்து செய்வதுதான் சோதனை. ஒரு நாள்ல உற்சாகம் இருக்கும். அடுத்த நாள்ல சோர்வு வரும். ஒரு நாள்ல நேரம் இருக்கும். அடுத்த நாள்ல காரணம் வரும். இந்த மாதிரி தான் நம்ம நல்ல பழக்கங்கள் மெதுவா மறைந்து போகுது. நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. சில நாட்கள் செய்த முயற்சி மாற்றம் தராது. தொடர்ந்து செய்த முயற்சி தான் வாழ்க்கையை மாற்றும். நீங்க ஒரு நாள் சீக்கிரம் எழுந்தா அது ஒரு அனுபவம். ஆனா நீங்க தினமும் சீக்கிரம் எழுந்தீங்கன்னா அது ஒரு மாற்றம். நீங்க ஒரு நாள் கவனமா வேலை செய்தா அது ஒரு நல்ல உணர்ச்சி. ஆனா நீங்க தினமும் கவனத்தோட இருந்தீங்கன்னா அது உங்க இயல்பா மாறும். இதுதான் வித்தியாசம். நண்பர்களே, காலை வழக்கங்கள் அது சின்ன விஷயம்னு தோணலாம். ஆனா அதுதான் உங்க நாளை அமைக்குது. நீங்க எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அப்படியே நாள் முழுக்க நீங்க நகர்வீங்க. அது மீண்டும் மீண்டும் நடந்தா அது உங்க வாழ்க்கை ஆகிடும். நண்பர்களே, ஒரு முன்னேறும் மனிதன் அவன் உற்சாகத்தில் மட்டும் செயல்பட மாட்டான். அவன் ஒழுக்கத்துல செயல்படுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் உற்சாகம் வரலாம், போகலாம். ஆனா ஒழுக்கம் இருந்தா நீங்க நின்னு போக மாட்டீங்க. நீங்க தினமும் அதே நேரத்துல எழுந்தீங்கன்னா மனம் முதல்ல எதிர்ப்பு தரும். இன்னைக்கு ஓய்வா இருக்கலாம்னு சொல்லும். நாளைக்கு ஆரம்பிக்கலாம்னு தள்ளும். ஆனா நீங்க அதை மீறி மீண்டும் மீண்டும் அதையே செவிடீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு பிறகு அது கஷ்டமா தோணாது. அது உங்க வாழ்க்கையோட ஒரு பாகமா மாறிடும். நண்பர்களே, இதுதான் பழக்கத்தின் சக்தி. அது மெதுவா உருவாகும். ஆனா ஒரு முறை உருவானா அது உங்களை இழுத்து கொண்டு போகும். நீங்க அதை தொடர்ந்தீங்கன்னா நீங்க யோசிக்காமலே சரியான விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. இதுதான் உண்மையான முன்னேற்றம். நண்பர்களே, பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் தவறிட்டா இனி என்னால் முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதுவே மிகப்பெரிய தவறு. நீங்க ஒரு நாள் தவற விட்டீங்கன்னா அதை அங்கேயே நிறுத்தாதீங்க. மீண்டும் அடுத்த நாள் தொடங்குங்க. அதுதான் வெற்றி. நண்பர்களே, நீங்க பர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா தொடர்ந்து முயற்சி செய்யணும். ஒரு நாள்ல 100% செய்ய முடியலனாலும் 10% செய்தாலும் பரவாயில்ல. ஆனா நிறுத்தாதீங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான உண்மை. நீங்க தினமும் செய்த சின்ன செயல்தான் ஒரு நாள்ல பெரிய மாற்றமா திரும்பி வரும். அது உடனே தெரியாது. ஆனா காலம் போக போக அது பெருசா தெரியும். இன்னைக்கு நீங்கள் செய்யும் பழக்கம் நாளை உங்க அடையாளமா மாறும். நீங்க இன்னைக்கு என்ன ரிப்பீட் பண்றீங்களோ அதுதான் உங்க அடையாளமா மாறும். நண்பர்களே, இன்னைக்கு முதல் ஒரு உறுதி எடுத்துக்கோங்க. எந்த நிலையிலும் காலை பழக்கத்தை விட மாட்டேன். சிறிய அளவிலாவது தொடர்ந்து செய்வேன் என்று உங்களுக்கே சொல்லிக்கோங்க. நீங்க இதை தொடர்ந்து பண்ணீங்கன்னா நீங்க உங்களை மாற்றுவீங்க. நீங்க உங்க வாழ்க்கையை உயர்த்துவீங்க. நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இதுதான் சாணக்கியரின் 12வது விதி. தொடர்ச்சியை பிடித்து நிற்கும் மனிதன் தான் நினைத்த வாழ்க்கையை கட்டி போடுவான். நண்பர்களே, இந்த வீடியோ இங்க முடிஞ்சிருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். நீங்க இதுவரை கேட்டது சாதாரண விஷயம் இல்ல. உங்க வாழ்க்கையை திருப்பி வைக்கும் விதிகள். ஒரு கேள்வி மட்டும். நீங்க இதை கேட்டு மறந்துடுவீங்களா? அல்லது இன்றைக்கு முதல் பின்பற்ற ஆரம்பிப்பீங்களா? நண்பர்களே, கேட்பது ஈஸி. ஆனா செய்பவர்கள் தான் முன்னேறுவாங்க. பிறகு பண்ணலாம்னு விடாதீங்க. சரியான நேரம் வரும்னு நம்பி நிற்காதீங்க. இப்போதே தொடங்கு. இங்கிருந்தே உன் மாற்றம் ஆரம்பிக்குது. காலை எழுந்த உடனே இந்த விதிகளில் ஒன்னையாவது தேர்வு பண்ணுங்க. இன்னைக்கு தொடங்கு. நாளை தொடரு. நிறுத்தாமல் செய். உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இப்போ கீழே ஒரு வார்த்தை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் தொடங்கிட்டேன் என்ன. அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றும் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை பின்தொடர மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நண்பர்களே, உங்க வாழ்க்கையை யாரும் வந்து மாத்த மாட்டாங்க. நீங்க தான் மாத்தணும். இன்னைக்கு தொடங்குங்க. இப்போதே தொடங்குங்க. உங்க புதிய வாழ்க்கை காத்திருக்குது.